வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நேற்று விஜயும் போய் மாறின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இல்ல அதே வார்த்தை சொல்லியிருக்காரு. சாரி மாறின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க புரிஞ்சுக்கணும். மாறின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. சாரி மாறி பேசுறாங்களேன்னு சொல்லியிருப்பாரு. அதானே? அப்படிதான் அது சரியா சொல்லணும். இப்ப நீங்க ஒண்ணு இந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி சொல்றது? அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. இல்ல 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 நம்ம ஒண்ணு சொல்றேங்க. இப்போ அந்த தங்கச்சி எல்லாம் பேசுறத பொன்ராஜையா கேட்ட மாதிரி எல்லாருமே கேட்டிருப்போம். ஒரு தங்கச்சி சொல்லுது, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொரு தங்கச்சி சொல்லுது, குப்பையில்றவன் ஆட்டோ ஓட்டுறவன்லாம் 2-3 பொண்டாட்டி வச்சிருக்கும் போது அவர் வச்சுக்க கூடாதான்னு சொல்லுது. இன்னொரு தங்கச்சி, நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், வேணும்னா பொண்டாட்டியா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்படி பேசுறது இது சில காணொலிகள். இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுது, ஒரு வருத்தம் வரும், ஒரு நடுக்கம் வரும். எப்படின்னா, சமூகத்தை நேசிக்கிற எவனுமே நம்ம பெண் பிள்ளைகள் இப்படி மனநிலையில வளர்றாங்களேன்னு ஒண்ணு வரும். யாருக்குமே அந்த வருத்தம் வரும். சமூகத்தை நேசிக்கிற யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நம்ம சமூகம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை இவ்வளவு மோசமா வளருதா அப்படின்னு யாருக்குமே ஒரு வரும். அந்த வருத்தம் பொன்ராஜையாவுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நியாயமா பார்த்தா உங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அதை பார்த்த அந்த தாவேக்காவுடைய தலைவர் என் தம்பி விஜய்க்கு இருந்திருக்கணும். அப்ப என்ன சொல்லியிருக்கணும், ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி பேசுறத நீங்க எல்லாம் குறைச்சிக்கணும், என் அன்பு தங்கைகள் அல்லது உடன் பிறந்தார்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கணும். அதை அவர் கண்டிக்கல, அதை செய்யல. தொடர்ச்சியா அவங்க பேசுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல பெண்ணை இழிவா பெண்களை இப்படி குறிப்பிட்டாரு ஐயா பொன்ராஜுங்கிறது உங்க இது இப்படி பேசுறது போல பேசுறாங்களே அப்படிங்கும்போது தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கட்சியில இருக்கிறவங்க, என்னுடைய விஷயம், கட்சியில இருக்கிறவங்க என்னைய, என் குடும்பத்தை, தம்பி சிவகார்த்திகேயன் குடும்பத்தை, அருமை சகோதரர் அஜித்தோட குடும்பத்தை எல்லாம் பாருங்க, அஜித்தோட குடும்பத்தை இங்க பாருங்க. இது என் தங்கச்சிய எப்படி போட்டிருக்காரு பாருங்க, விஜய் படத்தை போட்டு ஒருத்தர் இது மாதிரி ஒரு புத்தகம் போடலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அவ்வளவு இழிவா பேசுறாங்க. இதையெல்லாம் ஒரு கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுறது, கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க, தவிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுருந்தா, அந்த தங்கச்சியை பேசும்போது அப்ப இப்படிலாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவறுப்பாங்க. அதை செய்யாதீங்கன்னு நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா, இப்ப நீங்க பொன்ராஜையா மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியன் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்கிட்ட சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்க நான் கொண்டு கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்கன்னு சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உன் புள்ள பேசும்போதே இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை, இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ, இதை சரி செய்ய முடியாதாங்கிற ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறுன்னு படுதுன்னா, நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எங்க குடும்பங்களை எழுதுறீங்க, எங்க பிள்ளைகளை, குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதை நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றவொடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான்
அதிகமா நடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சிகள் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ உங்க கட்சி பேர்லயோ உங்க பொதுச் செயலாளரோ செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி அன்பு வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பா இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே, அப்படி சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும். 3 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு திடீர்னு நேர்த்திரவு தான் ஒரு வெளியே வந்து புகார் கொடுக்குறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் அதே பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல. இது கோடி பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்ல? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவுல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல? போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்பு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல.